ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தெலுங்கு படமான ஆர்டிஸ்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை AS ரவிக்குமார் சௌத்ரி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல நிதின், காஜல் அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். ஆனா அதோட பொறுப்புகளை எதுவுமே ஏத்துக்காம இவர் தனியாவே ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பிசினஸ் மேன் தான். அவங்களும் நம்ம ஹீரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்களா, அந்த ஊருக்குள்ள சங்கர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா டொபாக்கோ பிசினஸ்ல பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. அதனால டாக்டர் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொறுப்புகள் நம்ம ஹீரோ கைக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் நல்லாவே இருக்கு. ஆனா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு பண்ணிருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டான்ஸ் சூப்பரா பண்றாங்க. டயலாக் டெலிவரியில பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. காஜல் அகர்வால் பாக்கிறதுக்கும் அழகா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது 2008 ஒரு சவுண்டான படமாவே இருந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. மியூசிக் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பல இடத்துல கிரிஞ்சா தான் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி உங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா எழுதி எடுத்திருக்காங்க. மத்தபடி புதுசா சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. அதனாலேயே இந்த படம் வந்து பல படத்துல பார்த்து பழகப்பட்ட அதே சீன்ஸ் வரதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகுது. செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் ஆகி சூப்பராகவே போகுது. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கமர்ஷியல் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.